வணக்கம். இது வரி மதிப்பீட்டாண்டு 2020-2021க்கான பங்குடைமை வருமான வரி விவரத்திரட்டினை நிரப்புவதற்கான வழிகாட்டல் நிகழ்ச்சி திட்டமாகும். பங்குடைமை வருமான வரி விவரத்திரட்டில் வரி செலுத்தினர் பதிவுள்ள பங்குடைமையா பதிவற்ற பங்குடைமையா என்பது குறிப்பிடப்பட வேண்டும். அச்சிடப்பட்ட பங்குடைமை விவரத்திரட்டு கிடைக்கப்பெறின் அதில் வரி செலுத்தினர் அடையாள அட்டை இலக்கம் விலாசம் என்பன அச்சிடப்பட்டு கிடைத்திருக்கு. அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்தில் வரி செலுத்தினர் அடையாள அட்டை இலக்கம் விலாசம் என்பன சரியாக பதியப்பட வேண்டும். இது வரி மதிப்பீட்டாண்டு 2020-2021க்கான பங்குடைமை விவரத்திரட்டின் மாதிரி படிவமாகும். இப்பங்குடைமை விவரத்திரட்டு 2 பிரிவுகளை கொண்டுள்ளது. பிரிவு 1 4 பகுதிகளை கொண்டுள்ளது. பகுதி A ஆனது வரிக்கு பொறுப்பான வருமானம் பற்றிய தகவல்களை உள்ளடக்கியுள்ளது. பகுதி B ஆனது வரிமதி வருமானத்தில் இருந்து கழிக்கக்கூடிய கழிப்பனவுகள் பற்றிய விவரத்தையும், பகுதி C ஆனது செலுத்தப்பட வேண்டிய வரி கணிப்பீடு பற்றிய விவரத்தையும், பகுதி D ஆனது விலக்களிக்கப்பட்ட வருமானம் பற்றிய விவரத்தையும் உள்ளடக்கியுள்ளது. பிரிவு 2 ஆனது பகுதி A, பகுதி B என்ற 2 பகுதிகளை கொண்டுள்ளது. பகுதி A ஆனது இவ்வெளிப்படுத்தியை செய்யும் பங்குடைமை இந்த வெளிப்படுத்தியை செய்யும் நபரை தவிர்ந்த விவரத்திரட்டை நிரப்புவதில் வரி செலுத்தினர் தவிர்ந்த, அதாவது அனுமதிக்கப்பட்ட கணக்காளர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபரொருவர் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கொடுப்பனவு அடிப்படையில் சம்பந்தப்படும் சந்தர்ப்பத்தில் பிரிவு 2 ஆம் என குறிப்பிடப்பட்டு பகுதி A இல் அவர் பற்றிய தகவல்கள் நிரப்பப்பட வேண்டும். இங்கு ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பந்தப்படும் சந்தர்ப்பத்தில் பிரிதொரு தாளில் இவ்வாறான விவரம் நிரப்பப்பட்டு இணைக்கப்பட வேண்டும். அத்துடன் அனுமதிக்கப்பட்ட கணக்காளர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபரினால் வழங்கப்படும் சான்றிதழ்களும் விவரத்திரட்டுடன் இணைக்கப்பட வேண்டும். பகுதி B இல் வரி செலுத்தினர் பற்றிய தகவல்கள் கூறப்பட்டுள்ளன. அவை வரி செலுத்தினரால் நிரப்பப்பட்டு பூரணப்படுத்தப்பட வேண்டும். இவ்விவரத்திரட்டானது 7 அட்டவணைகளை உள்ளடக்கியுள்ளது. அட்டவணைகள் முதலில் நிரப்பப்பட்டு அவற்றிலிருந்து வருகின்ற மொத்த தொகைகள் விவரத்திரட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு பதியப்பட வேண்டும். ஆகவே அட்டவணையில் முதலாவதாக வரி செலுத்தினர் அடையாள அட்டை இலக்கம் நிரப்பப்பட வேண்டும். பங்காளர்களின் விவரம் மற்றும் லாப பங்கு வீதங்கள் பற்றிய விவரங்கள் அட்டவணை 1 கோரப்பட்டுள்ளன. பங்காளர்களின் பெயர் விவரம் நிரல் 201 வரி செலுத்தினரின் அடையாள அட்டை இலக்கம் நிரல் 202 அவர்களின் தேசிய அடையாள அட்டை இலக்கம் நிரல் 203 லாப பங்கு விகிதம் நிரல் 204 பதியப்பட வேண்டும். விலக்களிக்கப்பட்ட வருமானம் தவிர்ந்த பங்குடைமை வருமான பகிர்வு மற்றும் முதலீட்டு சொத்துக்களில் இருந்தான தேறிப்பெறுகை மீதான லாபம் என்பவற்றின் பகிர்வு பற்றிய விவரத்தை அட்டவணை 2A உள்ளடக்கியுள்ளது. நிரல் 205 பங்காளர்களினதும் அவர்களது வாழ்க்கை துணையினதும் சம்பளம், கூலி மற்றும் சேவை கட்டணங்கள் என்பவற்றின் விவரம் பதியப்பட வேண்டும். இவ்வாறு பதியப்பட்ட விவரங்களின் கூட்டுத்தொகை
நிரல் கூடு 205.5 பதியப்பட வேண்டும். அதேபோல் மூலதனத்திற்கான வட்டி மற்றும் கடனுக்கான வட்டி பற்றிய விவரங்கள் நிரல் 206 பதியப்பட்டு மொத்த தொகையானது கூடு 206.5 பதியப்படும். பங்குடைமை வியாபாரத்தின் மீதான மீதி வருமானமானது நிரல் 207 பதியப்பட்டு கூட்டுத்தொகையானது கூடு 207.5 பதியப்படும். இவ்வாறு பதியப்பட்ட நிரல் 205, 206, 207 என்பவற்றில் பதியப்பட்ட ஒழுங்கு வரிசையில் அதே ஒவ்வொரு வரிசைக்குமான கூட்டுத்தொகைகள் கூட்டப்பட்டு அதே ஒழுங்கில் நிரல் 208 பதியப்படும். நிரல் 208 பதியப்படும் தொகைகளின் கூட்டுத்தொகையானது கூடு 208.5 பதியப்படும். இத்தொகையானது விவரத்திரட்டில் கூடு 10 பதியப்படும். அவ்வாறு முதலீட்டு வருமானம் 209 பதியப்பட்டு மொத்த தொகையானது முதலீட்டு வருமானம் 209 பதியப்பட்டு மொத்த தொகையானது கூடு 209.5 பதியப்பட்டு அத்தொகையானது விவரத்திரட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு கூடு 20 பதியப்படும். வேறு வருமானம் காணப்படி நிரல் 210 பதியப்பட்டு மொத்த தொகையானது கூடு 210.5 பதியப்பட்டு விவரத்திரட்டில் கூடு 30 கொண்டு செல்லப்பட்டு பதியப்படும். நிரல் 208, 209, 210 என்பவற்றின் கூட்டுத்தொகையானது நிரல் 211 பதியப்படும். மூலதன சொத்துக்களில் இருந்தான தேறிப்பெறுகையின் மீதான லாபமானது நிரல் 212 பதியப்பட்டு கூட்டுத்தொகையானது கூடு 212.5 பதியப்பட்டு அத்தொகையானது விவரத்திரட்டில் கூடு 40 கொண்டு செல்லப்பட்டு பதியப்படுகின்றது. இவ்வாறு விவரத்திரட்டில் கூடு 10 நிரப்பப்பட்ட தொகைகள் கூடு 10, 20, 30, 40 என்பவற்றில் நிரப்பப்பட்ட தொகைகள் கூட்டப்பட்டு வரி மதிப்பிடப்படாத வருமானமாக கூடு 50 பதியப்படும். பங்குடைமையின் விலக்களிக்கப்பட்ட வருமான பகிர்வு தொடர்பான விவரங்கள் அட்டவணை 2B கோரப்பட்டுள்ளது. நிரல் 213 பங்காளருக்கான தொகைகளும் நிரல் 213A விலக்களிக்கப்பட்ட வருமானம் தொடர்பான விவரணங்களும் பதியப்பட வேண்டும். நிரல் 213 கூட்டுத்தொகையானது கூடு 213.5 பதியப்பட்டு விவரத்திரட்டில் கூடு 130 கொண்டு செல்லப்பட்டு பதியப்பட வேண்டும். பங்குடைமை வருமானத்தின் மீது செலுத்தப்பட்ட வரி விவர அட்டவணைகள் வரி விவரம் அட்டவணை 3 கோரப்பட்டுள்ளது. அட்டவணை 3ஆனது 3A, 3B, 3C ஆகிய பகுதிகளை கொண்டுள்ளது. 3A மூலதனத்தின் மீது செலுத்தப்பட்ட வரியின் விவரங்கள் கூறப்பட்டுள்ளது. மூலதன லாபத்தின் மீது செலுத்தப்பட்ட வரியின் விவரங்கள் கூறப்பட்டுள்ளது. மூலதன கூட்டுகை அல்லது மூலதன லாபம் ஏற்பட்ட திகதி நிரல் 214 அதற்கான கொடுப்பனவு செய்யப்பட்ட திகதி நிரல் 214
மன்னிக்கவும், மூலதன ஈட்டுகை அல்லது லாபம் ஏற்பட்ட திகதி நிரல் 214 அதற்கான கொடுப்பனவு செய்யப்பட்ட திகதி நிரல் 215 தொகை செலுத்தப்பட்ட தொகை 216 பதியப்படும். நிரல் 216 பதியப்பட்ட தொகைகளின் கூட்டுத்தொகையானது கூடு 216.5 பதியப்பட்டு வரி வரவு அட்டவணை ஆன 4B உள்ள கூடு 235க்கு கொண்டு செல்லப்பட்டு அத்தொகை அங்கும் பதியப்பட வேண்டும். அவ்வாறே அட்டவணை 3B ஆனது முகவரினால் கழிக்கப்பட்ட முற்பண வருமான வரி பற்றிய விவரங்கள் அட்டவணை 3B பதியப்பட வேண்டும். இங்கே வருமான வகை அல்லது வருமான மூலம் பற்றிய விவரம் கூடு 217 பிடித்து வைத்தல் வரி முகவரின் வரி செலுத்தினர் அடையாள அட்டை இலக்கம் கூடு 218 வரி கழிக்கப்பட்டதற்காக வழங்கப்பட்ட சான்றிதழ் பற்றிய விவரம் முகவரினால் கழிக்கப்பட்ட முற்பண வருமான வரியின் விவரங்கள் அட்டவணை 3B கோரப்பட்டுள்ளது. மூலம் அல்லது வருமான வகை நிரல் 217 பிடித்து வைத்தல் வரி முகவரின் வரி அடையாள இலக்கம் நிரல் 218 சான்றிதழ்களின் பற்றிய விவரம் சான்றிதழ்களின் இலக்கம் நிரல் 219 கொடுப்பனவு திகதி நிரல் 220 பெறப்பட்ட வருமானத்தின் தொகை நிரல் 221 பிடித்து வைத்தல் முகவரினால் செலுத்தப்பட்ட முற்பண வருமான வரி நிரல் 222 பதியப்பட வேண்டும். இவ்வாறு நிரல் 222 பதியப்பட்ட தொகைகளின் கூட்டுத்தொகையானது கூடு 222.5 பதியப்பட்டு வரி வரவு அட்டவணை ஆன 4Bக்கு கொண்டு செல்லப்பட்டு கூடு 236 பதியப்படும். சுய மதிப்பீட்டு வரி கொடுப்பன விவரங்கள் மூலதன ஈட்டுகை வரி தவிர்ந்த சுய மதிப்பீட்டு வரி கொடுப்பன பற்றிய விவரங்கள் அட்டவணை 3C பதியப்படும். கொடுப்பனவு திகதிகள் நிரல் தசம் 1 செலுத்தப்பட்ட தொகை நிரல் தசம் 2 பதியப்படும். ஒவ்வொரு தவணை கட்டணங்களுக்கும் அவ்வாறு பதியப்பட்ட மொத்த தொகை செலுத்திய மொத்த தொகையானது கூடு 228.2 பதியப்பட்டு அத்தொகையானது வரி வரவு அட்டவணை 4Bக்கு கொண்டு செல்லப்பட்டு கூடு 237 பதியப்படும். வரி விதிக்கத்தக்க வருமான கணிப்பீடு மற்றும் வரி வரவு என்பன பற்றிய விவரங்கள் அட்டவணை 4 பதியப்பட வேண்டும். அட்டவணை 4 ஆனது 4A 4B ஆகிய 2 பகுதிகளை கொண்டுள்ளது. 4A செலுத்தத்தக்க வரி கணிப்பீடு பற்றிய விவரம் பதியப்பட வேண்டும். பங்குடைமையின் வரியற்பாலதான வருமானம் கூடி 229 பதியப்பட்டு அதிலிருந்து முதலீட்டு ஆதனங்களின் தேறிப்பெறுகையின் ஈட்டத்தின் மீதான வரி கூடு 233 பதியப்பட்ட தொகை வரிக்கான தொகை கூடு 233 பதியப்பட்டு 10% படி வரி அறவிடப்பட்டு வரி தொகையானது கூடு 233.3 பதியப்படும். அடுத்த 1 மில்லியன் 0% வரிக்குட்படுவதால் வரி வரி இல்லை. கூடு 229 உள்ள தொகையிலிருந்து கூடு 233.1 உள்ள தொகை கூடு 230.1 உள்ள தொகையும் கழிக்கப்பட்டதன் பின் வருகின்ற மீதி தொகையானது கூடு 231.1 பதியப்பட்டு 6% படி வரி கணிக்கப்பட்டு வரித்தொகையானது 231.3 என்ற கூட்டில் பதியப்படும். இவ்வாறு பதியப்பட்ட வரித்தொகையானது
ரிட்டர்னுக்கு வரி விவரத்திரட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு கூடு 80 பதியப்படும். அதேபோல் கூடு 233.3 உள்ள மூலதன முதலீட்டு ஆதனத்தின் தேறிப்பெறுகையின் ஈட்டத்தின் மீதான வரித்தொகையானது வரி விவரத்திரட்டின் கூடு 90க்கு பதியப்படும். அட்டவணை 4B ஆனது வரி பெறவு பற்றிய விவரங்களை உள்ளடக்கியுள்ளது. வெளிநாட்டு வரி வரவு கூடு 234லும் முதலீட்டு ஆதனங்களின் தேறிப்பெறுகையின் மீது செலுத்தப்பட்ட வரியானது கூடு 235லும் முற்பண வருமான வரியானது கூடு 236லும் சுயமதிப்பீட்டு வரி கொடுப்பனவுகள் கூடு 237லும் பதியப்பட்டு கூட்டுத்தொகையானது கூடு 238 பதியப்பட்டு அத்தொகையானது விவரத்திரட்டின் கூடு 110 பதியப்படும். வரி கொடுப்பனவு, தகமை அளிக்கும் கொடுப்பனவு மற்றும் முற்பண வருமான வரிகளின் ஒதுக்கீடு என்பன அட்டவணை 5 கோரப்பட்டுள்ளது. அட்டவணை 5A ஆனது இவ்வாறான கொடுப்பனவுகள் பங்காளர்களுக்கு இடையே ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது பற்றிய விவரத்தையே காட்டுகின்றது. தவணை கொடுப்பனவுகள் மற்றும் மூலதன ஈட்டுகை வரிகளின் ஒதுக்கீடு எவ்வாறு செய்யப்பட்டுள்ளது என்பது அட்டவணை 5A கோரப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பங்காளர்களுக்கு பகிரப்பட்ட ஒதுக்கப்பட்ட சுய மதிப்பீட்டு வரி கொடுப்பனவுகள் நிரல் 239லும் பதியப்பட்டு கூட்டுத்தொகையானது கூடு 239.5 பதியப்படும். இதிலுள்ள இந்த பெருமானமானது கூடு 228.2 உள்ள பெருமானத்திற்கு சமமானதாக இருக்கும். அதேபோல் மூலதன ஈட்டுகை வரியானது நிரல் 240 பதியப்படும். மொத்த தொகையானது கூடு 240.5 பதியப்படும். அத்தொகையானது கூடு 216.5 உள்ள தொகைக்கு சமமானதாக இருத்தல் வேண்டும். தகமை அளிக்கும் கொடுப்பனவு மற்றும் முற்பண வருமான வரி என்பவை எவ்வாறு ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற விவரம் அட்டவணை 5B கோரப்பட்டுள்ளது. தகமை அளிக்கும் கொடுப்பனவு பற்றிய விவரம் நிரல் 241 பதியப்பட்டு மொத்த தொகையானது கூடு 241.5 பதியப்பட்டு இத்தொகையானது விவரத்திரட்டில் கூடு 60 கொண்டு செல்லப்பட்டு அங்கு பதியப்பட வேண்டும். இவ்வாறு பதியப்பட்ட தொகையானது, அதாவது வரி மதிக்கப்படப்பாலான வருமானத்தின் கூட்டுத்தொகை கூடு 50 ஏற்கனவே பதியப்பட்டிருந்தது. அதிலிருந்து இந்த தகமை கொடுப்பனவு கழிக்கப்பட்டு வரி விதிக்கப்படப்பாலான வருமானம் கூடு 70 பதியப்படும். ஏற்கனவே செலுத்தப்பட்ட வரி பற்றிய பங்குடைமையினால் செலுத்தப்பட்ட வரி பற்றிய விவரம் கூடு 80 பதியப்பட்டுள்ளது. Tax on gain from realization of investment assets கூடு 90 பதியப்பட்டுள்ளது. 80ம் 90லும் உள்ள தொகைகள் கூட்டப்பட்டு மொத்த செலுத்தப்பட வேண்டிய தொகையானது கூடு 100 பதியப்படும். ஏற்கனவே 4Bயில் கூடு 238 இருந்து கொண்டு வந்து இங்கே பதியப்பட்டிருக்கிறது வரி வரவு பற்றிய தொகை. 100 இருந்து வரி வரவுக்கான தொகை கழிக்கப்பட்டு
மீதி இருப்பின் கூடு 100 உள்ள தொகையை விட கூடு 110 உள்ள தொகை குறைவாக காணப்படும் சந்தர்ப்பத்தில் செலுத்தப்பட வேண்டிய மீதி வரியானது கூடு 120 பதியப்படும். அட்டவணை 6 பங்குடைமை நட்ட சீராக்கல்களின் விவரங்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது. இங்கு நட்டங்கள் வியாபார நட்டம், மூலதன நட்டம், விலக்களிக்கப்பட்ட நட்டங்கள் என்பன நிரல் 2.2 கூறப்பட்டுள்ளது. நிரல் 2 பதியப்பட வேண்டும். இந்த நட்டங்களில் உள்ள வருமானங்களுக்கு எதிராக ஈடு செய்யப்படலாம், கழிக்கப்படலாம். பங்குடைமை வரி செலுத்தினரின் விருப்பத்திற்கேற்ப வியாபார வருமானமானது, வியாபார நட்டமானது எந்த ஒரு வருமானத்திலிருந்தும் கழிக்கப்படலாம். வியாபார வருமானம், முதலீட்டு வருமானம், முதலீட்டு மூலதன ஈட்டுகை, விலக்களிக்கப்பட்ட வருமானம் போன்ற எதிலிருந்து எந்த ஒரு வருமானத்துக்கும் எதிராகவும் ஈடு செய்யப்படலாம். ஆனால் முதலீட்டு நட்டங்கள் வியாபார வருமானத்திலிருந்து ஈடு செய்யப்பட முடியாது. அதேபோல் விலக்களிக்கப்பட்ட நட்டங்கள் விலக்களிக்கப்பட்ட வருமானத்துக்கு எதிராக மட்டுமே ஈடு செய்யப்படலாம், வருமானத்திலிருந்து மட்டுமே கழிக்கப்படலாம். பங்குடைமை வியாபாரத்தின் விவரங்கள் அட்டவணை 7 கூறப்பட்டுள்ளன. இது லாப நட்ட கணக்கில் உள்ள விவரங்கள். இங்கே வியாபார புரள்வு பொறுப்பு, வியாபார புரள்வு விலக்களிக்கப்பட்டது என்பவற்றுக்கான விவரங்கள் கூடு 246, கூடு 247 பதியப்பட்டு அதன் மொத்த தொகையானது மொத்த வியாபார புரள்வாக கூடு 248 பதியப்படும். ஏனைய விவரங்கள் அவர்களது நிதிக்கூற்றில் இருக்கின்ற விவரங்கள் அவ்வாறாகவே பதியப்பட வேண்டும். இந்த தசம் 1 2020 பங்குனி 31ஆம் தேதிக்கான மீதிகளும், தசம் 2 நிரலில் 2021 பங்குனி 31ஆம் தேதிக்கான மீதிகளை நிரப்பப்பட்டு வெளிப்படுத்துகை பூரணப்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் உதாரணம் ஒன்றை கவனிப்போமாயின், நிமல், கமல் என்பவர்கள் பங்குடைமையின் பங்காளர். இவர்களுக்கிடையே சமமாக லாப நட்டம் பகிரப்படுகின்றது. 31/3/2021 உள்ளவாறான பங்குடைமையின் நிதிக்கூற்றின்படி கீழ்குறிப்பிட்ட விவரங்கள் தரப்பட்டுள்ளன. வியாபாரத்தில் இருந்தான மொத்த லாபம், வியாபாரத்துடன் தொடர்பற்ற வாடகை வருமானம் 2.4 மில்லியன். ஆகவே இது ஒரு வியாபார வருமானமாக கருத முடியாது, ஒரு முதலீட்டு வருமானமாக கருதப்பட வேண்டும். பங்குடைமை எக்ஸ் என்ற கம்பெனி தனது லாபத்திலிருந்து வழங்கிய பங்கு லாபம் 1.4 மில்லியன். பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனியின் பங்குகளை விற்பனை செய்ததன் மூலம் கிடைத்தது 6 லட்சம். இது வரி விலக்குக்கு உட்பட்டது. திரைசேரி உண்டியல் மீதான வட்டி 8 லட்சம். வங்கியின் நிலையான வைப்பிலிருந்து பெறப்பட்ட வட்டி 1,475,000. இவற்றின் மொத்த கூட்டுத்தொகையானது 34.975 மில்லியன் ஆகும். செலவுகள்: நிர்வாக செலவு 13.772 மில்லியன், விநியோக செலவு 5.963 மில்லியன், நிதி செலவு 2 மில்லியன். இவற்றின் மொத்த தொகை 21.735 மில்லியன். இது கழிக்கப்பட்டு நிகர வரிக்கு முந்திய நிகர லாபமாக 13.24 மில்லியன் 240 மில்லியன் பெறப்படுகின்றது.
இந்த வரிக்கு முந்தைய தேறிய லாபத்தில் இருந்து பின்வரும் செலவுகள் லாபத்தில் பின்வரும் செலவுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பங்காளர்களுக்கு செலுத்தப்பட்ட சம்பளம் நிமலுக்கு 1.6 மில்லியன், கமலுக்கு 1.2 மில்லியன். கமல் பங்குடைமைக்கு வழங்கிய கடனுக்காக வழங்கிய வட்டி 435 லட்சம். இப்பங்குடைமையானது 2009-2010 வரி மதிப்பீட்டு ஆண்டில் 4 மில்லியன் ரூபாவுக்கு வாங்கிய காணி துண்டானது 20/2/2021 ஆண்டு 9.5 மில்லியனுக்கு விற்கப்பட்டுள்ளது. அக்காணி துண்டு 30/9/2017 மதிப்பிடத்தக்க சந்தை பெறுமதியாக 7 மில்லியன் சந்தை பெறுமதி 7 மில்லியன் ஆகும். இது ஒருபோதும் பங்குடைமை வியாபாரத்திற்கு பயன்படுத்தப்படவில்லை. இப்பங்குடைமை அரச வைத்தியசாலைக்கு 2 லட்சம் ரூபாவை நன்கொடையாக கொடுத்துள்ளது. பங்குடைமை செலுத்தப்பட வேண்டிய மொத்த வரிகளும் 30/9/2021 முன்பு செலுத்தப்பட்டதாக கருதப்படுகின்றது. ஏனைய எல்லா செலவுகளும் வரி நோக்கத்திற்காக அனுமதிக்கப்பட்டவையாக கருதப்படுகின்றன. இந்த அடிப்படையில் நாங்கள் எவ்வாறு லாபங்கள் பங்காளர்களுக்கிடையே பகிரப்படுகின்றன என்பதையும் பங்குடைமையின் வரி கணிப்பீடு எவ்வாறு செய்யப்படுகின்றது என்பதையும் பார்ப்போம். பங்குடைமையின் வரி கணிப்பீடு. பங்குடைமையின் வியாபார வருமானம் 13.24 மில்லியன். இதிலிருந்து வியாபார வருமானம் அல்லாத வருமானங்களாக வெளியில் எடுக்கப்படுகின்றது. அதாவது முதலீட்டு வருமானங்கள் வாடகை வருமானம், பங்கு லாப வருமானம், பங்கு விற்பனையில் இருந்து பெறப்பட்ட லாபம், திரைசேரி உண்டியல் மீதான வட்டி, நிலையான வட்டி என்பன வெளியில் எடுக்கப்படுகின்றன. அடுத்து பங்காளர்களுக்கு வழங்கிய சம்பளம் செலவினமாக கருதப்படாது, அது கூட்டப்படுகின்றது. நிமலுக்கு வழங்கிய கடன் மீதான வட்டி, நிமலுக்கு செலுத்தப்பட்ட கடன் மீதான வட்டியும் இங்கே கூட்டப்படுகிறது. அரசாங்கத்துக்கு வழங்கிய நன்கொடை செலவினம் அல்ல, தகமை கொடுப்பனவு என்பதால் மீண்டும் கூட்டப்படுகிறது. மொத்த தொகையானது 16.675 மில்லியன். இதில் வெளியில் எடுக்கப்பட்ட தொகை மொத்த தொகை 6.675 மில்லியன் கழிக்கப்பட்டு பங்குடைமையின் வியாபார வருமானமாக 10 மில்லியன் புறப்படுகின்றது. பங்குடைமையின் முதலீட்டு வருமானத்தை கணிப்பீடு செய்யும் போது இந்த 6.675 மில்லியனில் இருந்து வரி விலக்களிக்கப்பட்ட 6 லட்சம் வெளியில் எடுக்கப்படுவதால் மொத்த வருமானமானது பங்குடைமையின் மூலதன வருமானம் மொத்த மூலதன வருமானமானது 6.075 மில்லியனாக கணிக்கப்படுகிறது. அடுத்து முதலீட்டு சொத்தில் இருந்தான தேறிப்பெறுகை. விற்ற விலை, காணியின் விற்ற விலை 9.5 மில்லியன். 30/9/2017 மதிப்பீடு செய்யப்பட்ட விலை 7 மில்லியன். 9.5 மில்லியனிலிருந்து 7 மில்லியன் கழிக்கப்பட்ட போது வருகின்ற லாபம் 2.5 மில்லியன். பங்குடைமையின் மொத்த முதலீட்டு வருமானமானது 6.075 மில்லியனும் 2.5 மில்லியனும் கூட்டப்படுவதால் 8.575 மில்லியனாகவும், பங்குடைமையின் வரி மதிப்பிடப்பாலான வருமானம் வியாபார வருமானமான 10 மில்லியனும் மொத்த முதலீட்டு வருமானமான 8.575 மில்லியனும் கூட்டப்படுவதனால் 18.57 மில்லியன் ஆகும். இதிலிருந்து தகமை கொடுப்பனவு 2 லட்சம் கழிக்கப்படுவதால் வரி விதிக்கப்படற்பாலான வருமானம் 18.375 மில்லியனாக கணிக்கப்படுகிறது. வரி கணிப்பீடானது முதலாவதாக முதலீட்டு தேறிப்பெறுகை
2.5 மில்லியனுக்கு 10 வீதப்படி வரி கணிக்கப்பட்டு 2,50,000 ரூபாவாகும். அடுத்த 1 மில்லியன் 0 வீதம் வரி இல்லை. மீதி 18.3575 இருந்து 2.5 மில்லியன் அடுத்த 1 மில்லியன் கழிக்கப்பட்டு வருகின்ற மீதி 14.875 மில்லியனுக்கு 6 வீதப்படி வரி கணிப்பீடு செய்யப்பட்டு 8,92,500 ரூபாய். இந்த இரண்டு மொத்தமும் கூட்டப்பட்டு 1,142,500 ரூபாய் மொத்த வரியாக கணிக்கப்படுகின்றது. அடுத்து இது எவ்வாறு பங்காளர்களுக்கு பகிரப்பட்டுள்ளது என்பது பற்றி பார்க்கும்போது, சம்பளம் நிமல் கமலுக்கு ஏற்கனவே கூறப்பட்ட வரி நிமலுக்கு 1.6 மில்லியன், கமலுக்கு 1.2. கடன் மீதான வட்டி 4,35,000 ரூபாய் கமலுக்குரியது. மீதி வருமானம், வியாபார வருமானம் மீதியானது சம அளவில் பங்கிடப்பட்டு, அதாவது இவர்களுக்கு லாப பகிர்வு சம அளவு என்பதனால் சம அளவில் பதியப்படுகின்றது. இதன்படி மொத்த வியாபார வருமானமாக நிமல் பெறுவது 4,982,500 ரூபாய். கமல் பெறுவது 5,17,500 ரூபாய். அதேபோல் வாடகை வருமானம், பங்கு லாப வருமானம், வட்டி வருமானம் என்பன சமமாக பங்கிடப்படுவதனால் மொத்த முதலீட்டு வருமானமாக நிமல் பெறுவது 3,37,500 ரூபாய், 3,37,500 ரூபாய் கமலுக்கும் கிடைக்கிறது. இதன்படி அவர்களுடைய மொத்த வியாபார முதலீட்டு வருமானத்துக்கான கூட்டுத்தொகை 4.9. இந்த மொத்த வியாபார கூட்டுத்தொகையும் முதலீடும் கூட்டப்பட்டு 8,20,000 நிமலுக்கும் 8,55,000 கமலுக்கும் கிடைக்கும். அடுத்து கழிப்பனவுகள் பற்றி பார்த்தால், நன்கொடை தாமை கழிப்பனவானது 2 லட்சம் சமனாக பங்கிடப்படுகின்றது. இதிலிருந்து இது கழிக்கப்பட வேண்டும். தலைமை கடனாக கழிக்கப்படுகின்றது. அடுத்தது செலுத்தப்பட்ட வரி ஆனது அவர்களுடைய இந்த மொத்த வருமான விகிதாசாரத்துக்கு ஏற்ப பகிரப்படுகின்றது. அதாவது மொத்த பங்குடைமையின் மொத்த வியாபார மூலதன வருமானத்தில் நிமலின் பங்கு எவ்வளவோ அந்த விகிதாசாரத்தில் செலுத்தப்பட்ட வட்டியானது கணிக்கப்பட்டு அவருக்காக ஒதுக்கப்படுகின்ற தொகையானது 4,45,278 கணிக்கப்படுகின்றது. அதே போல் கமலுக்கு 4,47,222 கணிக்கப்படுகின்றது. பங்காளர்களுக்கு கிடைக்கும் ஏனைய வருமானத்தில் இருந்தான பங்கீடு, முதலீட்டு லாபம் சமனாக பகிரப்படுகின்றது. அதே போல் வரி விலக்களிக்கப்பட்ட 6 லட்சம் சமனாக பகிரப்படுகின்றது. முதலீட்டு லாபத்துக்காக செலுத்தப்பட்ட வரியானது சமனாக பகிரப்படுகின்றது. அடுத்து நாங்கள் எவ்வாறு இந்த தகவல்களை விவரத்திரட்டில் பதியலாம் என்பதை பார்த்தால், நான் முன்பு குறிப்பிட்டது போல் அட்டவணையானது முதலில் நிரப்பப்பட வேண்டும். இவ்வாறாக அட்டவணை 1 எடுத்தால் இங்கே பங்குடைமையின் வரி அடையாள அட்டை இலக்கம் குறிப்பிடப்பட வேண்டும். பங்காளர்களின் பெயர்கள் நிரல் 201 குறிப்பிடப்பட வேண்டும். அவர்களுடைய பெயர்கள் எந்த வரிசையில் இங்கே குறிப்பிடப்படுகின்றதோ அவர்களை பற்றிய ஏனைய எல்லா தகவல்களும் அதே வரிசையிலேயே குறிப்பிடப்பட வேண்டும். நிமல் என்பவரின் பெயர் நிரல் 201 தசம் 1 குறிப்பிடப்பட்டதனால் தசம் 1 வரிசையில் நிமலுக்கு வரி செலுத்தும் அடையாள அட்டை இலக்கம் காணப்படின் அவருடைய அது பற்றிய தகவல் 202.1 அவரது தேசிய அடையாள அட்டை விவரம் நிரல் 203.1
அவரது வியாபார பகிர்வு லாப பகிர்வு விகிதம் வந்து 204.1 பதியப்பட வேண்டும். இவ்வாறு கமலின் விவரம் பதியப்படும். இவ்வாறு பங்காளர்களின் விவரம் அட்டவணை 1 பதியப்படும். அடுத்து பங்காளர்களின் சம்பளம், நிமலின் சம்பளம், கமலின் சம்பளம் என்பன நிரல் 205 பதியப்பட்டு மொத்த தொகையானது கூடி 205.5 பதியப்பட்டது. கடன் மீதான வட்டி, கமலுக்கு கிடைத்த கடன் மீதான வட்டி செலுத்தப்பட்ட கடன் மீதான வட்டி வந்து நிரல் 206 பதியப்பட்டு மொத்த தொகை கூடி 206.5 பதியப்பட்டுள்ளது. மீதி வருமானம் நிரல் 207 பதியப்பட்டு மொத்த தொகை கூடி 207.5 பதியப்பட்டுள்ளது. இந்த 205, 206, 207 என்பவற்றின் கூட்டுத்தொகையானது நிரல் 208 பதியப்பட்டு மொத்த தொகையானது கூடி 208.5 பதியப்பட்டு இது விபர திரட்டில் கூடு 10க்கு கொண்டு செல்லப்பட்டு பதியப்பட்டுள்ளது. முதலீட்டு வருமானம் பற்றிய விவரம் நிரல் 209 பதியப்பட்டு மொத்த தொகை கூடு 209.5 பதியப்பட்டு இத்தொகையானது விபர திரட்டில் நிரல் கூடு 20 பதியப்பட்டுள்ளது. கூடு 208, 209 கூட்டுத்தொகையானது கூடு 211, 210 இங்கே தரவுகள் எதுவும் இல்லை. 208, 209, 210 கூட்டுத்தொகையானது நிரல் 211 பதியப்படும். இவ்வாறு பதியப்பட்ட தொகைகளின் கூட்டுத்தொகையானது கூடி 211.5 பதியப்பட்டுள்ளது. அடுத்து மூலதன ஈட்டுகையிலிருந்து பெறப்படுகின்ற அந்த கெயின் ஆன் ரியலைசேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் பற்றிய தகவல்கள் அங்கு கிடைத்த 1,02,50,000 ரூபாய் இங்கே பதியப்பட்டு மொத்த தொகையானது கூடி 212.5 பதியப்பட்டு இத்தொகையானது விபர திரட்டின் 40வது கூட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு பதியப்படுகின்றது. இந்த 3 தொகைகளும் கூட்டப்பட்டு வரி மதிப்பிடற்பான வருமானமாக கூடு 50 பதியப்படுகின்றது. அடுத்து விலக்களிக்கப்பட்ட வருமானம் பற்றிய விவரம் தலா 3 லட்சம் ரூபாய் நிமலுக்கும் கமலுக்கும் பதியப்படுகின்றது. அது பற்றிய விவரணம் இங்கே குறிக்கப்படுகின்றது. இந்த மொத்த தொகையானது கூடு 213.5 பதியப்பட்டு அத்தொகையானது விவர திரட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு கூடு 130 பதியப்படுகின்றது. பங்குடைமை வருமானத்தின் மீது செலுத்தப்பட்ட வரியானது அட்டவணை 3 நிரப்பப்பட வேண்டும். அதன்படி மூலதன ஈட்டுகையின் வரி கொடுப்பனவு விவரங்கள் இங்கே தரப்பட்டுள்ளது. நிரல் 214 விவரங்களும் செலுத்தப்பட்ட திகதி நிரல் 215 செலுத்தப்பட்ட தொகை நிரல் 214 குறிப்பிடப்பட்டு அதற்கான மொத்த தொகையானது 216.5 நிரப்பப்பட்டு இத்தொகையானது வரவு அட்டவணை 4B கூடு 235க்கு கொண்டு செல்லப்பட்டு பதியப்படுகின்றது. 2,50,000 பதியப்படுகின்றது. அடுத்து முகவரியால் கழிக்கப்பட்ட இந்த விவரங்கள் இங்கே உள்ளடக்கப்படவில்லை. அதாவது பங்குடைமை தனது விவரங்களை அங்கு கழிக்கும்படி அவர்களுக்கு கன்சர்ன் கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம், அல்லது கொடுக்கப்படாத சந்தர்ப்பத்தில் அது பற்றிய விவரங்கள் இங்கே இங்கு கிடைக்காது, நிரப்பப்பட வேண்டிய தேவை இருக்காது. அவ்வாறு கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த பற்றிய விவரங்கள் இங்கே நிரப்பப்பட வேண்டும். அடுத்து
சுய மதிப்பீட்டு வரி கொடுப்பனவு மூலதன ஈட்டுகை வரி விகிதம் தவிர்ந்த சுய மதிப்பீட்டு கொடுப்பனவுகள் செலுத்தப்பட்ட திகதிகளும் அது செலுத்தப்பட்ட தொகைகளும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மொத்த தொகையானது கூடு 228.2 பதியப்பட்டு அட்டவணை 4B அது கொண்டு செல்லப்பட்டு அங்கு கூடு 237 பதியப்படுகின்றது. இவ்வாறு பதியப்பட்ட இந்த தொகையானது கூட்டப்பட்டு கூடு 238 பதியப்பட்டு இத்தொகை விவரத்திரட்டில் கூடு 110க்கு கொண்டு செல்லப்பட்டு பதியப்படுகிறது. பங்குடைமையின் வரியிடலான வருமானமாக கணிக்கப்பட்ட தொகையானது கூடி 229 பதியப்பட்டது. அதிலிருந்து முதலீட்டு ஆதனங்களின் தேர்வுப்பிறை ஈட்டத்தின் தொகையானது கூடி 233 பதியப்பட்டு 10% வரி 2,50,000 ரூபாய் கூடு 233.3 பதியப்படுகின்றது. இது விவரத்திரட்டில் கூடு 90க்கு கொண்டு செல்லப்படுகின்றது. மீதி 1 மில்லியனுக்கு வரி இல்லை. மீதியானது 6% வரி கணிப்பீடு செய்யப்பட்டு 8,92,500 ரூபாய் வரி கணிப்பீடு செய்யப்பட்டு அந்த தொகையானது 232.3 பதியப்பட்டு இது விவரத்திரட்டில் கூடு 80க்கு கொண்டு செல்லப்பட்டு பதியப்படுகின்றது. அதேபோல் அடுத்ததாக அட்டவணை 5 எவ்வாறு இவை தனிப்பட்ட பங்காளர்களுக்கிடையே பகிரப்படுகின்றது என்பது காட்டப்பட்டுள்ளது. நிமல் கமல் என்பவர்களுக்கு அதாவது நாங்கள் சொன்ன மொத்த வரித்தொகை பங்குடைமையின் வரியில் அவர்களது வரிக்கான விகிதாசாரப்படி செலுத்தப்பட்ட மொத்த வரியானது பங்குடைமையால் செலுத்தப்பட்ட மொத்த வரியானது பகிரப்பட்டு அவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் நிரல் 239 நிரப்பப்படுகின்றது. நிரப்பப்பட்ட இந்த கூட்டுத்தொகையானது 239.5 பதியப்படுகின்றது. இது கூடு 228.2 உள்ள தொகைக்கு சமமானதாக இருக்க வேண்டும். அதேபோல் கூடு 240 மூலதன ஈட்டுகை வரி பற்றிய விவரங்கள் பதியப்படும். இந்த மொத்த தொகையானது 240.5 பதியப்படுகின்றது. இந்த தொகையானது கூடு 216.5க்கு சமமானதாக இருக்க வேண்டும். இங்கே முற்பண வருமான வரி காணப்படவில்லை. தகமை கொடுப்பனவுகள் நிரல் 241 பதியப்படுகின்றது. கூட்டுத்தொகையானது 241.5 பதியப்பட்டு இத்தொகையானது விவரத்திரட்டில் கொண்டு செல்லப்பட்டு 60வது கூட்டில் நிரப்பப்படுகின்றது. கூடு 50 வரி மதிப்பிடற்பாலான வருமானத்தில் இருந்து இந்த தகமை கொடுப்பனவின் பெருமானம் கழிக்கப்பட்டு வரி விதிக்கப்படற்பாலான வருமானம் கணிக்கப்பட்டு கூடு 70 பதியப்படுகின்றது. அடுத்து இங்கே லாப நட்டங்கள் என்பன இந்த கணக்கில் நட்டங்கள் வராதால் மீதி எல்லாம் முன்பு கூறப்பட்ட மாதிரியே நிரப்பப்பட வேண்டும். நிரப்பப்பட்டு விவரத்திரட்டல் வரி விதிப்பிடற்பாலான வருமானத்தில் இருந்து இந்த வருமானத்தில் இருந்து வரி கணிக்கப்பட்டு செலுத்தப்பட வேண்டிய வரியிலிருந்து செலுத்தப்பட்ட வரி வரவுகள் வரி வரவு செய்யப்பட்டு மீதி செலுத்தப்பட வேண்டிய வரி கூடு 120 பதியப்பட்டு இவ்வாறாக இந்த விவரத்திரட்டு பூரணப்படுத்தப்பட்டு அதனுடன் இணைக்கப்பட வேண்டிய ஏனைய படிவங்கள் தகவல்கள் யாவும் இணைக்கப்பட்டு பூரணப்படுத்தப்பட்ட விவரத்திரட்டானது 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்பு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் தலைமை காரியாலயத்திற்கு தபால் மூலமாகவோ பதிவு தபால் மூலமாகவோ நேரடியாகவோ தலைமை காரியாலயத்திற்கு அல்லது பிராந்திய பணிமனையில் சமர்ப்பிக்கப்படலாம். அதேவேளை ஆன்லைன் மூலமாக பிளாட்ஃபார்மின் ஊடாக ஃபைலிங் முறையினால்
இது சமர்ப்பிக்கப்படலாம். தற்போது நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக 30 தேதி நவம்பர் மாதம் 2021 ஆண்டிற்கு முன் சமர்ப்பிக்கப்பட வேண்டியதாக இருந்த அந்த காலக்கெடு ஆனது 31 டிசம்பர் 2021 ஆண்டு வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஆகவே பூரணப்படுத்தப்பட்ட இந்த விவர திரட்டை 31 ஆண்டு டிசம்பர் 2021 ஆண்டு டிசம்பர் 31 தேதிக்கு முன் நேரடியாகவோ தபால் மூலமாகவோ ஆன்லைன் மூலமாகவோ சமர்ப்பிக்கப்பட வேண்டிய கடமைப்பாட்டிற்கு ஒவ்வொரு வரி செலுத்தினரும் கடமைப்பாட்டிற்கு உள்ளாகிறீர்கள். நன்றி.